வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்மளை காப்பாற்றக்கூடிய 16 விஷயங்கள்னு சொல்கிறத விட திறமைகள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நிறைய திறமைகள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிறதாக மற்றவங்க சொல்லியோ இல்லை நீங்களே உணரலாம். அப்படி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எந்தெந்த திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் இந்த வீடியோ பார்த்த பிறகு கமெண்ட்டில் நீங்கள் பதிவிடுங்க. இப்போ அந்த 16 விஷயத்தில் நம்பர் 1 அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றத பற்றி பேசும்போது இதில் குறிப்பாக எதை பற்றி சொல்கிறோன்னா, ஒரு விஷயம், ஒரு சக்ஸஸ் நடக்குது, ஒரு வெற்றி நடக்குது, அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பல பேர் உதவி பண்ணியிருக்காங்கன்னும் போது அந்த வெற்றியை தனக்கு மட்டுமே பொறுப்பாக்கிக்கிறது கிடையாது. அதுக்கு நான் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு காரணமானவர்களையும் சேர்த்து அவர்கள் தான் முதற் காரணம் அப்படின்றது அந்த வெற்றியை அடுத்தவர்களுக்கு பொறுப்பாக்குவது. அதே சமயத்தில் ஒரு தோல்வி அப்படின்னு ஏற்படும் போது அதை முழுக்க அது பல பேர் சேர்ந்து பண்ணியிருப்பீங்க, பல பேர் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, அதில் நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும். ஆனால் தோல்வியை முழுவதுமாக தன் பொறுப்பில் ஏற்றுக்கொள்வது. இப்போ இது அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வரும். நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த காலத்து குழந்தைகளுக்கு நீங்கள் வளர்த்து கொள்ள சொல்லித்தர வேண்டிய விஷயம் கிரிட்டிக்கல் திங்கிங். இப்போ என்னன்னா, ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை, ஒரு இதை பற்றி நம்ம யோசிக்கும் போது ஆல்ரெடி நமக்குள்ள நிறைய கருத்துருவாக்கம் இருக்கும். நம்ம வளர்ந்த சூழ்நிலை, நமக்கு அனுபவங்கள், நமக்கு சொல்லப்பட்ட நிறைய விஷயங்களில் இது கரெக்டு, இது தப்பு, இது இப்படி தான், இது அப்படி தான் அப்படின்னு நிறைய கருத்துருவாக்கம் வச்சுருப்போம் இல்லையா? அப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அந்த கருத்துருவாக்கத்தின் அடிப்படையிலேருந்து தான் நம்ம அதை அணுகுவோம். அதனால தான் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களுக்கு தீர்வு காண்பதில் சிக்கல் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் மட்டுமே ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது அது தீர்வு கிடைக்காத அந்த முடிச்சு மேலுக்கு மேல் அதிகமாகிக்கிட்டே தான் போகும். அப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் என்ன சொல்லுதுன்னா, வேறு விதமான பர்ஸ்பெக்டிவ்லேருந்து, பல்வேறு விதமான டேட்டாக்களை வர வச்சு அதன் மூலமாக அதுக்குள்ளேருந்து சொல்யூஷனை தேடுவது அப்படின்றது இது ஒரு பெரிய டாபிக். இதை பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். ஏற்கனவே ஒரு சில வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கணும், உங்கள் பசங்களுக்கு எப்படி என்ன சொல்லித்தரணும், நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும்னா, ஒரு விஷயம், ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறாரோ, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சொல்லும்போது அதனுடைய மறைக்கப்பட்டவோ இல்லை சொல்ல மறந்த நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கும், நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்கும் அதற்கு எதிர்கருத்தை வைத்து நீங்கள் வாதாட வேண்டும். டிபேட் அப்படின்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டிபேட் பண்ணும்போது அவங்க அடுத்த பாயிண்ட்டுங்களை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நிறைய டேட்டாஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போது இதுக்கும் அதுக்கும், அப்போ எதிர்மறை கருத்து உள்ளவங்களுக்கும் அதற்கு எதிரான விஷயங்களை வச்சு டிபேட் பண்ணுவது. இந்த டிபேட் மூலமாக நிறைய டேட்டாஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு அதுக்குள்ளேருந்து தீர்வு காண்பது ஒரு பிரச்சனைக்கு. அப்போ ஒரு பிரச்சனையை எடுத்து பேசும்போது நல்லதா கெட்டதான்றதை நிறைய டிபேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் டிபேட் பண்ணி கொள்வது. அதுக்கப்புறம் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்களாத்தையும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லாக் ஆகி வரும். இப்போ ரிசர்ச் அப்படின்னும் போது இப்போ சில டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு பிரச்சனையை அனலைஸ் பண்ணும்போது அதை பற்றி உங்களுக்கு தெரியலை, ஆனால் அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதை பற்றி ரிசர்ச் பண்ணுவது. நெட்லேயோ இல்லை விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்டையோ ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணுவது. உங்களுடைய அறிவை கொண்டும் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம், ஆராய்வது அப்படின்றது. அப்புறம் அதுக்கு நீங்கள் அட்வைஸ் கேட்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்கவே கூடாது. ஆனால் ஹெல்ப் யார்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்ற டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். அப்போது ஹெல்ப் இல்லைன்னா ஒரு சிலர்கிட்ட அட்வைஸ், நிறைய நல்ல விஷயமா நல்ல அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட அந்த அட்வைஸின் மூலமாக வர டேட்டாவின் மூலமாக வர கிரிட்டிக்கல் திங்கிங். அப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஒன்று, ரிசர்ச்ன்ற ஒன்றும் இப்போ நம்ம சொல்கிற அந்த 16 விஷயங்களில் வரும். அப்போ டிசிஷன் மேக்கிங்க்கு மெயின் என்ன விஷயம் வேணும்? உங்களுக்கு டேட்டா வேணும், கிரிட்டிக்கல் திங்கிங்கிற பவர் வேணும், அதுக்கப்புறம் அட்வைஸ் நிறைய பேர்கிட்ட கேட்கணும், ரிசர்ச் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? அந்த முடிவுக்கு வருவது. சில விஷயங்களை தள்ளி போட்டுகிட்டே இருப்போம், இப்படியா அப்படியான்னு முடிவு எடுக்கவே மாட்டோம்.
அப்போ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு முடிவை எடுத்து அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பது. அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே பாதி விஷயம் அந்த முடிஞ்சிட்ட மாதிரி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. முடிவே எடுக்கலைனாலே அந்த சிக்கல் வந்து மேலுக்கு மேல் அதிகமாகிட்டே போகும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரைட்டிங் ப்ரொஃபஷ்னலி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திறமைங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எழுத்து மூலமாக அறிவிக்கும் போது அதை ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை வேறு எதற்குமோ நீங்கள் எழுதும்போது அதற்கான முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பார்த்தாலே ஏதோ தெரியாதவங்க எழுதியிருக்காங்க அந்த லெட்டரை அப்படின்றது இல்லை. அதுக்குன்னு எழுதப்பட வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ப்ரொஃபஷ்னலாக எப்படி எழுதணும் அப்படின்றத நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். அப்போ விதவிதமான லெட்டர்ஸ், விதவிதமான விஷயங்களை விதவிதமாக எப்படி எழுதுவாங்க, என்ன ப்ரொசீஜரில் எழுதுவாங்க, எது ப்ரொஃபஷ்னலிசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு எங்கேயாவது எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயன்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கன்சிஸ்டன்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திறமைங்க. ஒரு விஷயம், ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குது, அதை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்னென்னா, நிறைய பேர் அதை வந்து எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட. நிறைய பேர் எதிர்பார்க்கலன்னா கூட நீங்கள் அதை பண்ணுவதன் மூலமாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தால் திருப்பி திருப்பி வேறு வேறு விஷயங்களுக்கு அந்த ட்ரிக்கு, அந்த டெக்னிக்கு, அந்த திறமையை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பது. அப்போ ஒரு விஷயத்தில் பயன்படுத்துறீங்க, ஜெயிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் அதோட விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் அதை பண்ணுறதும் இல்லை வேறு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது அங்கே வந்து கன்சிஸ்டன்சி போகுது. இப்போ கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ண முயற்சி பண்ணுவது, கன்சிஸ்டண்ட்டாக உழைப்பது, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வது, கன்சிஸ்டண்ட்டாக, அப்போ அந்த கன்சிஸ்டன்சி தொடர்ந்து செய்வது ஒரு நல்ல விஷயத்தை அப்படின்றது வந்து அடுத்த விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து கம்யூனிகேட்டிங் யுவர் நீட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. கம்யூனிகேட்டிங் யுவர் நீட்ஸ்னால் உங்களுடைய தேவைகளை அடுத்தவர்களிடம் கம்யூனிகேட் பண்ணுவது. இது எப்படிங்க பண்ணணும்? இப்போது சில சமயத்தில் சில விஷயம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி முடிச்சிருப்பீங்க. அதை ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது, அடே இதை என்கிட்ட ஊரெல்லாம் நீ சொன்னதுக்கு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்நேரத்துக்கு இது என் கையிலே இருந்தது, இதை வச்சு நான் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன், ஈஸியாக அவன்கிட்ட கொடுத்துருப்பேனே, இதுக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இது நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அப்போது ஒரு சிலருக்கு பயனில்லாத, இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத விஷயம் நமக்கு வந்து அந்நேரத்துக்கு மிக மிக முக்கியமான விஷயமா தேவைப்பட்டிருக்கும். இது எப்படி தெரிந்து கொள்வது? கிடைக்குதோ கிடைக்கலையோ, என்ன விஷயம் நடக்குமோ நடக்காதோ, கம்யூனிகேட் யுவர் நீட்ஸ். உங்களுடைய தேவைகளை நீங்கள் தெரியப்படுத்திடுங்க. அது எங்கேருந்தாவது ஏதாவது விதத்தில் உங்களுக்கு பயனாக இருக்கும். அப்போ அது ஒரு திறமை. இதில் நிறைய பேருக்கு நிறைய தயக்கம் இருக்கும். ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் எது உங்களுக்கு எங்கேருந்து தேவை, என்ன கிடைக்கும் அப்படின்றது இல்லாமல் கம்யூனிகேட். உங்களுக்கு தேவைப்படுறது தெரிந்தவர்கள் தெரிந்த அத்தனை விஷயங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய தேவைகளை தெரியப்படுத்திடுறது. அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நோயிங் வென் டு ஷட் அப். எப்போ வந்து வாயை மூடி அமைதியாக இருப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கலைங்க. அதை பற்றி தனியாக பெரிய ஒரு வீடியோவே தான் போடணும். சில இடத்துல பேசியே நம்ம நல்ல விஷயம் நடக்கிறத கெடுத்துருவோம் இல்லையா? சில இடங்களில் பேசாமல் இருக்கிறதே நம்மளுக்கு பவர் அதிகமாக கொடுக்கும். நம்மளை பற்றின பயம், இவன் எப்படிப்பட்ட ஆள், இவன் என்ன யோசிக்கிறான், ஏன் பேசாமல் இருக்கான் அப்படின்றது நம்மளை பற்றின அதிகப்படியான அலர்ட்னஸை வந்து அடுத்தவங்களுக்கு உருவாக்கும், கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரும். அதே சமயத்தில் பேச வேண்டிய இடத்துல வந்து பேசணும், ரொம்ப அளவாக பேசணும், டு தி பாயிண்ட் பேசணும், ஸ்ட்ராங்காக எஃபெக்டிவாக பேசணும், ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டோ விஷயங்களோ அது ரியாக்ஷனாக இருக்கக்கூடாது. உங்களுடைய பேச்சு உங்களுடைய ஆக்ஷனாக இருக்கும். மனசுலேருந்து அடுத்தவங்க பேசுவதற்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஹவு டு ரியாக்ட் பண்ணாமல் இருப்பது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கலை. அதையும் நம்ம கற்றுக்கணும். அப்போ ரியாக்ட் பண்ணாமல் இருப்பது, எந்த நேரத்தில் பேசணும், எந்த நேரத்தில் ஷட் அப், வாயை மூடி அமைதியாக இருப்பதுன்றதை கற்றுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் துருத்துன்னு நமக்கு பேசுகிறதுக்கும் பதிலளிக்கிறதுக்கும் எதிர்த்து வாக்குவாதம் செய்கிறதுக்கான தூண்டுதல் இயற்கையாகவே அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து நமக்குள்ளே இருக்கும். அதை அடக்க கற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய வந்து ஒரு கலை. அக்செப்டிங் காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம். நம்மளை பற்றி வாழ்த்துக்கள் புகழ் இதை வந்து பண்ணுறாங்கன்னாக்கா அதையும் ஏற்றுக்கொள்வது. அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் விமர்சனத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிறது ஒரு அளவுக்கு தான். ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கு நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் அதை கடந்து போவது.
அப்படின்னும் போதே நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை இது பண்ணும்போது அது ஓவராக வந்து நம்மளை வந்து பாதிக்கும். நம்ம மைண்டு வந்து சாக்கடைகளால் நிரப்பப்படும். அது தேவையில்லை. முடிஞ்ச வரை எம்டி யுவர் மைண்ட். இதில் வந்து நல்ல திறமைகள், இப்போ நம்ம சொல்கிற 16 திறமைகளை மட்டுமே உள்ளே போட்டிருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி அது சாக்கடையால் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த 16 திறமைகளை என்ன தான் வளர்த்துக்கிட்டாலும் அது உள்ளே போய் உங்களுக்கு பலனளிக்காது. அப்போது நீங்கள் எந்த விஷயம் கிரிட்டிசிசம், அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கிற வரைக்கும் அதை எடுத்துக்கொள்வது நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து அது வந்து பிரயோஜனப்படும். அப்போ விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வது, அதை பற்றி கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுவது. இப்போ எல்லாத்துக்கும் அங்கே லிங்க் இருக்குது. இங்கே வந்து நான் மேலோட்டமாக இந்த டாபிக்லாம் சொல்லிட்டு போகிறேன். ஒன்றும் கடல் மாதிரி பெரிய ஓஷன் அது. நீங்கள் இதை எப்படி லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்க உங்களுக்கு அற்புதமான திறமைகள், விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கொண்டு வரும். அதுக்கு அடுத்தது வந்து த பவர் ஆஃப் நெகோஷியேட்டிங், பேரம் பேசுவது. பேரம் பேசுறது வந்து சில சமயத்தில் நம்ம ரொம்ப கேவலமாகவோ ரொம்ப தயக்கமாகவோ இது எப்படி பண்ணுறது அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். எங்கே எந்த இடமா இருந்தாலுமே நெகோஷியேட் பண்ணுறதுக்கு வழி இருந்ததுன்னா கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணுங்கள் டு தி மேக்ஸிமம். எவ்வளோ உச்சக்கட்டத்துக்கு நெகோஷியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ உச்சக்கட்டத்தில் வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணுங்கள். இதனால் என்ன நினச்சிக்குவாங்க அவங்க, என்ன இந்த தாட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. எம்டி யுவர் மைண்ட். நெகோஷியேட் பண்ணும்போது இதனோட முழு பலனும் எனக்கு வரணும். ஸோ எவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக நான் நெகோஷியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் பேரம் பேச போகிறேன் அப்படின்றத அந்த திறமை, பேரம் பேசும் திறமை, அது எப்படியெல்லாம் பேசி சாதிச்சுக்க முடியும் நமக்கு அப்படின்றத வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்றாங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங்னா பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுறது அப்படின்றது இல்லை. சின்ன ஃபங்க்ஷனில் ஒரு 20 பேர் இருக்கும்போதும் பேசுறது, ஒரு 50 பேர் 100 பேர்னு மிகப்பெரிய கூட்டங்களில் பேசக்கூடிய திறமை. இது வந்து வளர்த்துக்கொள்வது என்ன வரும்னா, அட் அ டைமில் பேசுகிற போது நம்மளை அத்தனை விழிகளும் நம்மளை பார்க்கும்போது நமக்கு ஒரு நர்வஸ் ஒன்று வரும். அப்போ நம்ம கரெக்டாக பேசுகிறோமா, நம்ம பேசுகிறது என்ன கிண்டல் அடிப்பாங்களா, நம்ம பேசுகிறத வந்து வேறு மாதிரி விஷயங்கள் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையால் நிறைய தயக்கங்கள் இதெல்லாம் போயிடும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை, மிகப்பெரிய தன்னம்பிக்கை வரும். நம்ம சொன்ன இந்த 16 விஷயங்களும் ஒட்டு சேர்த்த மாதிரியான விஷயம் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங். அப்போ ஒரு குழுவில் இருக்கும்போதோ நீங்கள் அந்த கூச்ச சுபாவம் அது வேணாம். உங்களுடைய வாதங்களை, உங்களுடைய பாயிண்ட்டை நீங்கள் திறமையாக எடுத்து வைக்கணும். அது கேலிக்குரியதாகவோ கிண்டலாகவோ காமெடியாகவோ இருந்தாலும் பரவாயில்ல, போக போக வந்து அதுவே எஃபெக்டிவாக மாறிடும். அது மற்றவர்களுடைய கவனத்தை உங்கள் பால் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் இந்த அட்வைஸ், ஹெல்ப்பு, இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் இதெல்லாம் என்னென்னா அடுத்தவங்கள உயர்வாக, இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் கேட்குறீங்கன்னா அவரை உயர்வாக வச்சு நீங்கள் உயர்வான நிலைக்கு நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா. அப்போது நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்குற அளவுக்கு இருக்காங்க. அப்போ அடுத்தவங்களையும் உயர்த்துவது, அதன் மூலமாக தானும் உயர்வது. நிறைய பேர் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவதற்கு, உங்கள் கூட இருப்பதற்கு ஆசைப்படுவார்கள். அதுக்கு அடுத்தது வந்து ட்ராக்கிங் யுவர் ஸ்பெண்டிங் அப்படின்றாங்க. நீங்கள் செலவு பண்ணுவதை ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் சம்பாதிப்பதை ட்ராக் பண்ணுறீங்களோ இல்லையோ, அது பண்ணக்கூட வேண்டாம். ஆனால் செலவை வந்து ₹1 செலவு பண்ணால் கூட ஒரு நோட்டில் எழுதி வைங்க. சின்ன பேக்கெட் நோட்டு, நிறைய பேர்கிட்ட அந்த ஹேபிட் நான் பார்த்துருக்கேன். எழுதி வச்சுக்குவாங்க. எதுக்கு இது, என்ன இது செலவு பண்ணுறது, சம்பாதிக்கிற காசை செலவு பண்ணுறோம், இது பண்ணுறோம், இது என்ன எழுதி வைக்கிறது, இது என்ன கெட்ட பழக்கம்னாங்க. இது கெட்ட பழக்கம் இல்லைங்க, மிகப்பெரிய நல்ல பழக்கம். இது என்ன ஆகும்னா, எவ்வளவு தேவையற்ற ஊதாரித்தனமாக நம்ம செலவு பண்ணுறோன்றதை இதை நீங்கள் ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படி பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பணத்தை வந்து பிரயோஜனமாக நம்ம செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிவிட்டு பிரயோஜனமாக பண்ணக்கூடிய நேரத்தில் பணத்தட்டுப்பாடோடு நம்ம எப்படி சுற்றி இருக்கோம் அப்படின்ற வந்து ஒரு அனலைஸ், அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அங்கே தான் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்த முறை வந்து பண்ணும்போது ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு அதை எப்படி பிளான் பண்ணி உங்களுடைய மணியை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், அதில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்க முடியுமோ அது மூளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இது மிகப்பெரிய திறமை. இதை வந்து ட்ராக்கிங் யுவர் ஸ்பெண்டிங் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து லேர்னிங் அ நியூ லாங்குவேஜ். நியூ லாங்குவேஜ்னால் இப்போ இந்த கண்ட்ரியை விட்டுட்டு ஃபாரின் கண்ட்ரி லாங்குவேஜ் ஒன்று கற்றுக்கிறது. அப்போது ஒரு ஜெர்மனோ ஒரு ஃப்ரெஞ்சு அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ், இதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த மூளைக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், மேத்தமேட்டிக்கல் திங்கிங், ஒரு பவர்ஃபுல் திங்கிங், மூளை வந்து அப்படியே ஹோல் பிரெயின் திங்கிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹோல் பிரெயின் அப்படி பல பலன்னு வரணும்னா
லாங்குவேஜ் அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த லாங்குவேஜ் கற்றுக்கும் போது மூளை வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாகி அவ்வளோ செல்ஸ் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிறது வந்து இன்னொரு வாழ்க்கை, ரெட்டை வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க இல்லையா, இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிறது இன்னொரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி அப்படின்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ அது கற்றுக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை, மிகப்பெரிய ஒரு முகத்தில் ஒரு பிரகாசம், நிறைய விஷயங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லாங்குவேஜால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, அந்த லாங்குவேஜ் உங்களால் கற்றுக்க முடியுதோ இல்லையோ, ட்ரை டு லேர்ன். ஒரு ஃபாரின் லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் ஷோயிங் கிராட்டிடியூட், உங்களுடைய கருணை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய பாசத்தை, லவ்வை வந்து நீங்கள் வெளிக்காமிக்க ஆரம்பிங்க. அது உங்களுடைய பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, அது வந்து உங்கள் கூடவே இல்லைன்னா கூட டெய்லி ஒரு முறை ஃபோன் பண்ணி பேசுகிறது வந்து மிகப்பெரிய எஃபெக்டை வந்து அவங்களுக்குள்ளே கொடுக்கும். அது திருப்பி வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது நண்பர்களுடைய பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிறது, அவங்க செய்த சாதனை நாட்களை ஞாபகம் வச்சுக்கிறது, பெரிய விஷயங்கள் பண்ணால் அந்த இதை வந்து ஞாபகம் கூறுவது, அந்த தேதியில் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவர்களுடைய கிராட்டிடியூட், உங்களுடைய விஷயங்களை வந்து பாராட்டி பேசுவது, அதை ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்றத தெரிவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து மிகப்பெரிய எஃபெக்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். கஷ்டம் இக்கட்டான காலகட்டத்தில் உங்களை அறியாமல் எங்கே இந்த ஹெல்ப் போகிறதுனே தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து. ஆனால் இந்த பிரயோஜனம் இருக்குன்றதுக்காக பண்ணாதீங்க. இது ஒரு ஹேபிட்டாகவே நீங்கள் வளர்த்துங்க. ஃபோனில் மெமரியில் போட்டுக்கலாம் முக்கியமான விஷயங்களை. அது டக்குன்னு உங்களுக்கு அந்த டைமில் அலாரம் மூலமாக இல்லை அந்த விஷயம் மூலமாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு சிஸ்டத்தை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள். இதுக்கு சோஷியல் மீடியா மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணும். அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. அதுக்கு வந்து ஸ்டேயிங் ப்ரெசன்ட் இன் த மூமெண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பழைய வாழ்க்கை, பாஸ்டில் நடந்த விஷயங்களையே மைண்டில் போட்டு குழப்பிட்டு இல்லாமல் எதிர்காலத்தில் என்ன சாதிக்கணும், என்ன ஆகணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடையுமே வாழாமல் இந்த நிமிஷத்தில் வந்து நீங்கள் வாழ ஆரம்பிங்க. உங்களுடைய சம்பளம் 10,000 ரூபாயில் இருக்குது, என்றைக்கு நம்ம 50,000 ரூபா வாங்குவோம், கடின உழைப்பு பண்ணணும், எப்படியாவது 50,000 ரூபாய் அவன் வாங்குறானே இவங்க வாங்குறாங்களே நம்மளும் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனால் அந்த 50,000 வர நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,00,000 எப்போ நம்ம சம்பாதிப்போம் அப்படின்ற இதை நோக்கி நம்மளை அறியாமல் மூவ் பண்ணியிருப்போம். அப்போ அந்த 50,000 ரூபா வரும்போது அதை எதிர்பார்த்து நம்ம ஆவலோடு இருந்தோம் இல்லையா, அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கவே மாட்டோம். அடுத்துன்னு போய்கிட்டே இருக்கோம். ஸோ நின்று ஒரு விஷயத்தை அனுபவிப்பது, இந்த நிமிஷத்தில் வாழ்வது. அப்போ நம்ம சாகிற வரைக்குமே அடுத்துன்னு ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை வாழ்வது எப்போது, நம்ம வாழ்க்கையின் சந்தோஷம் அப்படின்றத நம்ம அனுபவிப்பது எப்போது அப்படின்றதே இல்லை, ஒரே ஓட்டமாக தான் இருக்குது. அதனால் இந்த நிமிஷம் சந்தோஷமான நிமிஷம். இந்த நாட்களில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் நிறைய சந்தோஷம் கொட்டி கிடக்குது. அதில் பண்ணுங்கள். எதிர்காலத்தினுடைய கோல் இருக்கட்டும், பழைய காலத்து நினைவுகளையும் மறக்கக்கூடாது, அந்த வலியும் வேதனையும் இதெல்லாமே ஓகே. ஆனால் இதுக்கு மேலே முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்னா இந்த நிமிஷத்தில் வாழ்வது, சந்தோஷமாக வாழ்வது, இந்த நிமிஷத்தில் நடக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவிப்பது அப்படின்ற ஒரு விஷயம். அவ்வளோதாங்க, 16 விஷயம். இதை தான் வந்து மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட் வந்து அப்படி தொகுத்து வந்து சொல்கிறாங்க. இந்த 16 திறமைகளும் என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரயோஜனப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றாங்க. இதில் எத்தனை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது, இது எத்தனை வந்து நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.